Hi students, welcome to நம்ம tuition 9th max exercise 1.3ல third sum பார்க்கலாம். இது ரொம்ப important ஆன sum, நல்லா listen பண்ணிக்கோங்க. If u equal to u ஓட value கொடுத்திருக்காங்க a b c d e f g h. a ஓட value b d f h. b ஓட value a d e h கொடுத்துட்டாங்க. Find the following sets. இதுல மொத்தம் 8 subdivisions இருக்கு. a dash கண்டுபிடிக்கணும், b dash, a dash union b dash, a dash intersection b dash, a union b whole dash, a intersection b whole dash, a dash whole dash, b dash whole dash. இப்போ இது 1 by 1 நம்ம என்னன்றதை பார்க்கலாம். சொல்யூஷன் போட்டு given data எடுத்து எழுதிக்கோங்க. u ஓட வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க, a ஓட வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க, b ஓட வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க எடுத்து எழுதும்போது உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ல தான் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு 1 மார்க் ஈஸியா வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, a dash கொடுத்திருக்காங்க. அதோட ஃபார்முலா என்ன? u மைனஸ் a பண்ணா a dash கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு u என்னன்னு தெரியும், a என்னன்னு தெரியும். அதோட வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க. u ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, மைனஸ் போட்டுக்கோங்க, a ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்? u மைனஸ் a னா ஃபர்ஸ்ட் என்ன சேமா இருக்குன்றதை கேன்சல் பண்ணுங்க. b d f h. அதே தான் இங்க இருக்கு. b d f h வந்து நான் கேன்சல் பண்றேன். ரெண்டுத்துலயுமே எது சேமா இருக்கோ அதை கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு? a c e g. இந்த பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் நீங்க a டேஷ்னு போட்டு எழுதணும். இங்க ஏல இருக்கிறத நீங்க எழுதக்கூடாது, யூல இருக்கிறத மட்டும் தான் நீங்க எடுத்து எழுதணும். புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் செட்குள்ள என்ன ரிமைனிங் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். a c e g மட்டும் தான் இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ b டேஷ்னா u மைனஸ் b, u எடுத்து எழுதிக்கோங்க, மைனஸ் போட்டுட்டு b எழுதிக்கோங்க. என்ன சேமா இருக்கு? a d e h. இது அப்படியே இங்க இருக்கிறத அடிச்சிடுங்க. அடிச்ச உடனே பேலன்ஸ் என்ன இருக்கு? b இருக்கு, c இருக்கு, f இருக்கு, g இருக்கு. அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப தேர்ட் பாருங்க, a dash யூனியன் b dash. நம்ம a dash கண்டுபிடிச்சிட்டோம், b dash கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு ஆன்சரையுமே யூனியன் பண்ணுங்க. a dash ஓட ஆன்சர் எழுதிக்கோங்க, யூனியன் போட்டு b dash ஆன்சர் எழுதிக்கோங்க. யூனியன் என்ன பண்ணோம்? கம்பைன் பண்ணி எழுதிக்கணுமா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. a c e g. g வரைக்கும் எழுதிக்கிட்டீங்கன்னா இப்ப அடுத்து இங்க என்ன இருக்கு? b இருக்கு, இங்க b இல்ல, அப்ப போட்டுக்கோங்க. c வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால எழுத வேண்டாம், f வந்து இல்ல எழுதிக்கோங்க, g வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால எழுதல. ஒரு வாட்டி எழுதினா போதும். யூனியன்னா 2 வாட்டி இருக்கிறதெல்லாம் ஒரு வாட்டி எழுதினா போதும், இல்லாததை எழுதிக்கோங்க. அதுதான் சொல்றேன், கம்பைன் பண்ணி எழுதணும் நீட்டு. இப்ப a dash இன்டர்செக்ஷன் b dash. a dash ஓட ஆன்சர் எழுதிக்கோங்க, இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க, b dash எழுதிக்கோங்க. அப்ப என்ன பண்ணும்? இன்டர்செக்ஷனா சேம் எலிமெண்ட்ஸ் இருந்தா எழுதிக்கணும். இப்போ இங்க a இருக்கு, இங்க a இல்ல, c இருக்கு, c இருக்கு, அப்போ எழுதிக்கோங்க. e e இல்ல, g g இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க? c g மட்டும் தான் சேமா இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க? சேமா இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு அதை எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன்னா சேமா இருக்கிறத இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டு கேன்சல் பண்ணதை எடுத்து எழுதிக்கோங்க. புரியுதா? இப்போ a யூனியன் b ஹோல் டேஷ்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இதோட ஃபார்முலா என்ன? u மைனஸ் a யூனியன் b. a யூனியன் b ஹோல் டேஷோட ஃபார்முலா u மைனஸ் a யூனியன் b. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம a யூனியன் b கண்டுபிடிச்சாதான் நம்ம u ஓட மைனஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் a யூனியன் b கண்டுபிடிங்க. a ஓட வேல்யூ எடுத்து எழுதணும், யூனியன் போடணும், b ஓட வேல்யூவை எழுதணும். யூனா என்ன பண்ணணும்? யூனியன்னா கம்பைன் பண்ணி எழுதணுமா? ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறத எழுதிக்கோங்க. செகண்ட் செட்ல எதெல்லாம் ஒன்ஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. a வந்து இல்ல எழுதிக்கோங்க, d இருக்கு எழுத வேண்டாம், e இல்ல எழுதிக்கோங்க, h வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால எழுதல. இதுதான் a யூனியன் b. இப்போ a யூனியன் b ஹோல் டேஷோட ஃபார்முலா என்ன? u மைனஸ் a யூனியன் b. u எடுத்து எழுதிக்கோங்க, மைனஸ் போட்டுட்டு a யூனியன் b ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. என்னெல்லாம் கேன்சல் சேமா இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் என்ன ரிமைனிங் இருக்கு? c இருக்கு, g இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ a இன்டர்செக்ஷன் b ஹோல் டேஷோட ஃபார்முலா என்ன? u மைனஸ் a இன்டர்செக்ஷன் b. a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிங்க. a எழுதிக்கோங்க, இன்டர்செக்ஷன் போட்டு b ஓட வேல்யூ எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் என்ன பண்ணும்? சேமா இருக்கிறத எடுத்து எழுதணும். d யும் h ம் தான் சேமா இருக்கு, மத்த எதுவுமே சேமா இல்ல, அதனால d யும் h எடுத்து எழுதிக்கோங்க. a இன்டர்செக்ஷன் b ஹோல் டேஷ் வந்து u மைனஸ் a இன்டர்செக்ஷன் b. அப்ப என்ன பண்ணணும்? u ஓடத எடுத்து எழுதிக்கணும், மைனஸ் இந்த வந்த ஆன்சரால நீங்க மைனஸ் பண்ணணும், dh. அப்ப என்ன பண்ணலாம்? dh கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கு? a b c e f g. இந்த ஃபர்ஸ்ட் செட்ல என்ன ரிமைனிங் இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்து எழுதணும். இதை வந்து நீங்க மாத்தி எழுதிட்டீங்கன்னா ஆன்சரே தப்பாயிடும். இப்ப 7th சப்டிவிஷன் பாருங்க, a dash ஹோல் டேஷ். அப்ப என்ன பண்ணணும்? u மைனஸ் a dash பண்ணா உங்களுக்கு இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ u எழுதிக்கோங்க, மைனஸ் a dash ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ்னா என்ன பண்ணணும்? சேமா இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிட்டு
ரிமைனிங் என்ன இருக்கு இதுல? பி இருக்கு, டி இருக்கு, எஃப் இருக்கு, ஹெச் இருக்கு. ஃபர்ஸ்ட் செட்ல என்ன ரிமைனிங் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அதுதான் ஏ டேஷ் ஹோல் டேஷ். இப்போ 8th பாருங்க, பி டேஷ் ஹோல் டேஷோட ஃபார்முலா என்ன? யூ மைனஸ் பி டேஷா? ஃபர்ஸ்ட் யூ எடுத்து எழுதிக்கோங்க, மைனஸ் போட்டுட்டு பி டேஷ் எழுதிக்கோங்க. என்னெல்லாம் சேமா இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்கு? ஏ இருக்கு, டி இருக்கு, இ இருக்கு, ஹெச் இருக்கு. ரிமைனிங் ஃபர்ஸ்ட் செட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.